வெல்கம் டு ரீச் அப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம சர்க்கிள் த்ரூ 3 பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணின தியரம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சிங்கிள் பாயிண்ட் அண்ட் 2 பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிற மாதிரியான சர்க்கிளோட டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 3 பாயிண்ட் சர்க்கிளோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சர்க்கிள் த்ரூ அ பாயிண்ட். ஸோ ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிற மாதிரி நம்மளால் மெனி சர்க்கிள் ட்ரா பண்ண முடியும். ஸோ எந்த ரேடியஸ் வேணாலும் வச்சு நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு பாயிண்ட் வழியாக நம்மளால் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் த்ரூ 2 பாயிண்ட்ஸ். ஸோ 2 பாயிண்ட் எடுத்துக்க போகிறோம். இந்த 2 பாயிண்ட் வழியாகவும் பாஸ் ஆகிற மாதிரி சர்க்கிள் ட்ரா பண்ணோம். இந்த மாதிரி சர்க்கிளும் நம்ம டிஃப்ரெண்ட் ரேடியஸில் நிறைய சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ண முடியும். ஸோ கொடுத்துருக்க 2 பாயிண்ட்ஸ் வழியாகவும் பாஸ் ஆகிற மாதிரி நம்மளால் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் த்ரூ 3 கொலினியர் பாயிண்ட்ஸ். கொலினியர் பாயிண்ட்ஸ்னால் என்ன மீன் பண்ணுதுன்னா சேம் ஸ்ட்ரைட் லைன்லேயே லை ஆகியிருக்கிற பாயிண்ட்ஸை தான் கொலினியர் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம 3 கொலினியர் பாயிண்ட்ஸ் எடுக்க போகிறோம். இப்போது PQRனு 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். இந்த 3 பாயிண்ட்ஸுமே சேம் ஸ்ட்ரைட் லைனில் லை ஆகியிருக்கு. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் வழியாகவும் பாஸ் ஆகிற மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண ட்ரை பண்ணுறோம். ஆனால் நம்மளால் PQங்கிற 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி ஒரு சர்க்கிளோ இல்லைனா QRங்கிற 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி ஒரு சர்க்கிளோ இல்லைனா PRங்கிற 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி ஒரு சர்க்கிளோ தான் ட்ரா பண்ண முடியும். எல்லா கேஸ்லேயுமே ஒரு பாயிண்ட்டும் நம்மளாட்டி கவர் பண்ண முடியல. ஸோ கொடுத்துருக்க 3 கொலினியர் பாயிண்ட்ஸ் வழியாகவும் பாஸ் ஆகிற மாதிரி நம்மளால் ஒரு சர்க்கிள் கூட ட்ரா பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு சர்க்கிள் த்ரூ 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ். ஸோ கொலினியர் பாயிண்ட்ஸ்னால் சேம் ஸ்ட்ரைட் லைனில் லை ஆகியிருக்கிற பாயிண்ட்ஸை கொலினியர் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். நான் கொலினியர் பாயிண்ட்ஸ்னால் சேம் ஸ்ட்ரைட் லைனில் லை ஆகாத பாயிண்ட்ஸை நான் கொலினியர் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம். இந்த 3 பாயிண்ட்ஸுமே சேம் ஸ்ட்ரைட் லைனில் லை ஆகாமல் அங்கங்கன்னு இருக்குது. ஸோ இந்த 3 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி நம்மளால் ஒரே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் தியரம் ஸ்டேட்மெண்ட் வரப்போகுது. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த தியரம்: there is one and only one circle passing through 3 given non-collinear points. என்னன்னா 3 non-collinear point வழியாகவும் பாஸ் ஆகிற மாதிரி நம்மளால் ஒரே ஒரு சர்க்கிள் தான் ட்ரா பண்ண முடியுங்கிறது தான் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுக்கான ப்ரூஃப் பார்க்கலாம். இப்போது 3 non-collinear points ABCயை நம்ம கிவனாக எடுத்துப்போம். என்ன நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா இந்த 3 non-collinear points ABC வழியாக நம்மளால் ஒரே ஒரு சர்க்கிள் தான் ட்ரா பண்ண முடியுங்கிறது தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். தட் இஸ் only one circle can be drawn through ABC. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா 3 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த 3 பாயிண்ட்ஸ் வழியாக பாஸ் ஆகிற மாதிரி ஒரு சர்க்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் என்ன ப்ரூஃப்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். நான் கொலினியர் பாயிண்ட்ஸ். ஸோ சேம் லைனில் லை ஆகாத மாதிரி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டுக்கு நேம் கொடுத்துக்கலாம் ABC. இப்போது இந்த 3 பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணினா AB, BC, CAங்கிற 3 லைன் கிடைக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எதுனா 2 லைனை மட்டும் ட்ரா பண்ண போகிறோம். இப்போது AB அண்ட் BCன்னு 2 லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போது ABங்கிற லைனுக்கும் BCங்கிற லைனுக்கும் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ABங்கிற லைனுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஏங்கிற பாயிண்டில் வச்சுட்டு மோர் தென் ஹாஃப் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இங்கே மோர் தென் ஹாஃப் தான் இருக்குது. ஸோ இதை இந்த லைனோட போத் சைட் கட் பண்ணுற மாதிரி 2 ஆர்க் ட்ரா பண்ணணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு Bங்கிற பாயிண்டில் வச்சுட்டு அதே மாதிரி அந்த ஏற்கனவே வரைஞ்ச ஆர்க்கில் கட் ஆகிற மாதிரி நம்ம ஆர்க் ட்ரா பண்ணணும். ஸோ மெஷர்மெண்ட் மாற்றாமல் அதே மெஷர்மெண்ட்டில் தான் இங்கேயும் Bங்கிற எண்ட் பாயிண்ட்லேயும் வச்சு நம்ம ஆர்க் ட்ரா பண்ணோம். ஸோ இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது ABங்கிற லைனுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி BCங்கிற லைனுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணோம். இதுக்கும் அதே மாதிரி தான் மோர் தென் ஹாஃப் எடுத்துக்கணும். ஸோ இதுவும் மோர் தென் ஹாஃப் இருக்குது. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு Bங்கிற பாயிண்டில் வச்சு நம்ம BC லைனில் போத் சைடில் நம்ம ஆர்க் ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி Cங்கிற பாயிண்டில் வச்சுட்டு அந்த ஆர்க்கில் ஆல்ரெடி வரைஞ்ச ஆர்க்கில் கட் ஆகிற மாதிரி இப்போ அகைன் ஆர்க் ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஆர்க்கு கட்டான பாயிண்ட்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ABங்கிற லைனுக்கும் BCங்கிற லைனுக்கும் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணியாச்சு. இந்த 2 பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரும் ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம ஓன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஓவை தான் சர்க்கிளோட சென்டராகவும் OAவை ரேடியஸாகவும் வச்சு இப்போ நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஓங்கிறத சென்டர் பாயிண்ட்டாகவும் OAங்கிறத ரேடியஸாகவும் வச்சு நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம்.
ஸோ இப்போது ஏபிசி இந்த 3 பாயிண்ட் வழியாகவே பாஸ் ஆகிற மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இப்போது ப்ரூஃப் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏபிங்கிற ஒரு லைன் எடுத்துப்போம். இந்த லைனுக்கு நம்ம ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் மோர் தென் ஹாஃப் எடுத்து ட்ரா பண்ணிடுறோம்னு வச்சுப்போம். ஸோ இந்த லைனில் உள்ள எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போது எல்லுங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துப்போம். இந்த எல்லுங்கிற பாயிண்ட்டு ஏலேருந்தும் பியிலேருந்தும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். தட் இஸ் ஏஎல் இஸ் ஈக்குவல் டு பிஎல். இது ரெண்டுமே ஈக்குவல் லென்த்தில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரில் எந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே அது இந்த எண்ட் பாயிண்ட்ஸ்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஏஓவும் ஓபியும் ஈக்குவல் லென்த்தில் தான் இருக்கும். தட் இஸ் ஏயும் பியும் ஓங்கிற பாயிண்ட்லேருந்து ஈக்வி டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த தியரம்க்கான ப்ரூஃப் இருக்க போகுது. இப்போது ஏபிங்கிற லைனுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த லைனில் உள்ள ஒரு பாயிண்ட்டு தான் ஓ. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா ஓங்கிறது ஏலேருந்தும் பியிலேருந்தும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்லலாம். தட் இஸ் ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஓபி. ஸோ அதை தான் நம்ம இங்கே ப்ரூஃபில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்க போகிறோம். சின்ஸ் O lies on perpendicular bisector of AB. ஸோ நம்ம என்ன சொல்லலாம், OA is equal to OBன்னு சொல்லலாம். therefore OA is equal to OB. அதே மாதிரி BCங்கிற ஒரு லைனுக்கு நம்ம பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணியிருக்கோம். அந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் மேலே உள்ள ஒரு பாயிண்ட் தான் O. ஸோ பியும் சியும் ஓலேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம பிசிங்கிற கார்டுக்கு எழுத போகிறோம். So since O lies on perpendicular bisector of BC, so OB is equal to OC இருக்கும். Therefore OB is equal to OC. இப்போது இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணினா நமக்கு கிடைக்கிறது OA equal to OB equal to OC. ஏன்னு பார்த்தீங்கன்னா OA is equal to OB, இங்கே OB is equal to OC. ஸோ OAவும் OCயும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட்லேருந்து நமக்கு இது கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த ஓங்கிற பாயிண்ட்லேருந்து ஏபிசி இந்த 3 பாயிண்ட்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் எழுதிக்க போகிறோம். ஏபிசிஆர் ஈக்வி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஓ. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி சர்க்கிள் ட்ரா பண்ணணும், ஓவை சென்டராகவும் ஓஏங்கிறத ரேடியஸாகவும் வச்சு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணோம். அந்த சர்க்கிள் பி அண்ட் சிங்கிற பாயிண்ட் வழியாகவும் பாஸ் ஆச்சு. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் எழுதிக்க போகிறோம். Taking O as center, OA as radius, we draw a circle which passes through B and C also. இது வரைக்கும் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா ஏபிசிங்கிற 3 நான் கொலினியர் பாயிண்ட் வச்சு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கோன்றதை சொல்லியிருக்கோம். ஆனால் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா ஒன்லி ஒன் சர்க்கிள் தான் வரைய முடியும் அப்படின்றத சொல்லணும். எப்படி சொல்லலாம்னா ஏபியோட பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரும் பிசியோட பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரும் ஒரே ஒரு பாயிண்ட்டான ஓவில் மட்டும்தான் கட் ஆகுது. ஸோ இந்த ஓங்கிற பாயிண்ட் மட்டும்தான் ஏலேருந்தும் பியிலேருந்தும் சியிலேருந்தும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ ஓவை சென்டராக வச்சு நம்மளாட்டி ஏபிசி வழியாக பாஸ் ஆகிற மாதிரி ஒரே ஒரு சர்க்கிள் தான் ட்ரா பண்ண முடியும்னு கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ அதை எப்படி எழுதலாம்னா சின்ஸ் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஆஃப் ஏபி அண்ட் பிசி கட் ஈச் அதர் அட் ஒன்லி ஒன் பாயிண்ட் O is the only point equidistance from ABC. ஸோ ஓங்கிறது தான் ஏலேருந்தும் பியிலேருந்தும் சியிலேருந்தும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்க போகுது. ஸோ ஒன்லி ஒன் சர்க்கிள் கேன் பி ட்ரான் த்ரூ ஏபிசி. ஸோ நம்ம ஒன்லி ஒன் சர்க்கிள்ங்கிறதையும் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.